எது உங்களை கோடீஸ்வரன் ஆக்கும்? 40k இஎம்ஐயா இல்லைன்னா 40k இன்வெஸ்ட்மெண்டா? நீங்க 40,000 இஎம்ஐ பே பண்றீங்களா இல்ல 20,000 ரெண்ட்ல இருந்துட்டு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு 40,000 இஎம்ஐ கட்டினீங்கன்னா வீடுன்ற ஒரு அசட்டை பில்ட் பண்றீங்க. அடுத்தது டாக்ஸ் டிடக்ஷன்ஸ். அதோட மெயின் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே வீடுன்றது ஒரு எமோஷன். இன்ஃபிளேஷனை பேஸ் பண்ணி ஏறிட்டே இருக்கிற ரெண்டல்ல இருந்து ஒரு விடுதலை. நெகட்டிவ் சைட் பாத்தீங்கன்னா அந்த 20 to 30 இயர்ஸ் அந்த லோன் டென்யூர்ல நீங்க பர்டன்ல மாட்டிப்பீங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் நீங்க 1 crore கிட்ட பே பண்ணிருப்பீங்க. அடுத்த ஆப்ஷன், மந்த்லி 20,000 நீங்க வாடகை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 20,000 நீங்க எஸ்ஐபி பண்ணீங்கன்னா அடுத்த 20 இயர்ஸ்ல ஒரு 2.5 crores வெல்த் பில்ட் பண்ணுவீங்க. இதுல என்ன பெனிஃபிட்னா, லோன் பர்டன் கிடையாது, ஹை லிக்விடிட்டி, எப்ப வேணா நீங்க என்கேஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்க கையில பெரிய அமௌண்ட் கார்பஸ் இருக்கும். ஆனா நெகட்டிவ் சைட் பாத்தீங்கன்னா உங்க கையில ப்ராப்பர்ட்டின்றது இருக்காது. இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி ரெண்ட் ஏற ஏற நீங்க ஹையர் ரெண்ட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரே சிட்டில ஒரு 10 வருஷம் மேல இருக்க போறீங்கன்னா வீடு வாங்குறது தான் பெஸ்ட். உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் இல்லைன்னா நீங்க ரெண்டல் போறது தான் பெஸ்ட். நீங்க டிசிப்ளினா வர பணத்தை செலவு பண்ணாம சேர்த்து வைப்பேன்னா நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். நீங்க 20 to 30 இயர்ஸ் ஏஜ்க்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா ரெண்ட் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போறதுதான் பெஸ்ட். நீங்க செட்டில் ஆயிட்டீங்க, கிட்ஸ் இருக்காங்க, நீங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போறதுதான் பெஸ்ட். தட் இஸ் வீடு வாங்குறது தான் பெஸ்ட்.